போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். நல்லா இருக்கு ஆமா, அதான் கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. தளபதி இன்னொரு படம் நடிப்பாரு, நடிச்சு முடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. அடுத்து ஜனநாயகன் 2.0 டைட்டில் கார்டுல ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு வரும். ஜனநாயகன் 2.0 வரும். கண்டிப்பா ஒரு படம் பண்ணணும். படம் நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணாமலே வருவோம். கடைசி படம் வேற. லாஸ்ட் படம். ஆமா ஆமா, ரொம்பவே எல்லாரும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருந்துச்சு. பாட்டுகளும் சரி, மொமெண்ட்ஸும் சரி, நிறைய சீன்ஸும் சரி, அது எழுதப்பட்ட விதமே ஒரு மனுஷனை வந்து ரொம்ப நாளாக இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இண்டஸ்ட்ரிக்கு. அவர் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விதத்தில் தான் அந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. நல்லாவும் நல்லா பெரிய முதல் வாட்டி நான் பார்க்குறேன் இல்லையா, இந்த ஜென்ரேஷன் வந்து பார்க்கக்கூடிய முதல் விஷயம்ன்றது இதுதான். அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. படம் நடிக்க வருவார் நீங்கள் அவர் தான் கேட்கணும். அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, நடிக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காரு. பட் தெரியல, இப்போதைக்கு மேபி இது பிளானாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். தெரியும். உங்களோட அப்டேட் அடுத்து என்ன படம்? நான் அடுத்தது ஒரு படம் அடுத்த ஒரு 2 மாசம் ஆரம்பி. ஆமா, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பிரச்சனைக்கு அப்புறம் வந்துச்சு இந்த படம். அது மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க எப்படி ரிசெப்ஷன் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நல்லா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஜனநாயகன் 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 தளபதி 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 சிஎம் தளபதி. ஜனநாயகன் வேற லெவல்ல இருந்துச்சு. மாசீனுக்கு பஞ்சமே இல்லை, பயங்கரமா இருக்கு மாஸ் சீன்ஸு. ஏன்னா விஜய் அண்ணனை வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாஸுக்கு பஞ்சமே இல்லை. ராவண மோகன்டா சாங்கில் அவர் உள்ள என்ட்ரி ஆவார், அதுவே பிளாஸ்ட் தான். செம்ம அடி, பொலனா பொல, அப்படி ஒரு பொல. அவர் ஃபைட் சீன்னா அல்டிமேட்டாக பண்ணுவார். டான்ஸும் வேற லெவல். அணி வந்து உயிரை கொடுத்து போட்டிருக்காரு சாங்கு. செம்ம டான்ஸு வேற லெவல். ஆனால் இந்த மாதிரி எந்த ஹீரோவும் நான் ஆடி பார்த்ததே இல்லை. விஜய் அண்ணா மட்டும்தான் அவ்வளோ ஒரு கிரேஸாக பயங்கரமாக அந்த அவர் ஸ்டைலிஷே அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு சிஎம்மோட ஒரு படம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி அவருக்கு பாட்டு பாடி தான் எனக்குமே ஒரு ஐடென்டிட்டி வந்துச்சு. லியோக்கு அவருக்காக ஒரு 4-5 பாட்டு எழுதி பாடியிருக்கேன். லியோ, கோட்டு, அந்த மாதிரி மூவி ரிவ்யூஸில். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுதான் இப்போ ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க ஒரு பர்த்டே விஷஸ்க்கு. அதில் நான் எழுதின அந்த 5 பாட்டுமே எழுதி அதை இப்போ போஸ்ட்டாக அனுப்ப போகிறேன். பர்த்டே விஷஸும் எழுதி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜனநாயகனும் அவர் தான், பணநாயகனும் அவர் தான், கலெக்ஷனும் அவர் தான், எலெக்ஷனும் அவர் தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லாரும் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. காருனா பாஸ்ட், தளபதினா பிளாஸ்ட், அப்படி பிளாஸ்டா அடிச்சு தூள் கிளப்பியிருக்காரு. கண்டிப்பா இந்த ஜனநாயகத்தையும் யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது, இந்த ஜனநாயகனையும் எதுவும் பண்ணிட முடியாதுன்றத ஆணித்தரமா சொல்லியிருக்கிறாரு. மிஷன் மிலேக்கான ஒரு கண்டென்ட்டை எடுத்துட்டு நாட்டை அழிக்க வர எதிர்ப்படை கூலிகளை ஒழிக்கிற, பயத்தையும் ஒழிக்கிற, நாட்டை காப்பாத்துற ஜனநாயகனா வந்திருக்காரு. அதாவது மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அனிருத்தோட சிறப்பு சிறப்பு சிறப்பு. அந்த மியூசிக்கும் அண்ணனோட நடிப்பும் அவ்வளவு பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். உன் பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது, நீதானே ஜனநாயகன், தரமானவன், எங்க தங்கமானவன். அதாவது அரசியல்ல ஒரே ஒரு பாட்டு பாடியிருக்காரு எங்க எம்ஜிஆர் ஐயா பாட்டு. ஓகேவா? சிலர் ஆசைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் பணத்துக்கும் ஊரார் கால் பிடிப்பார்,
ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார். ஏண்டா அரசியல்ல வந்து மக்களை காப்பாத்துங்கன்னு சொன்னா நீங்க கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கு மேடா வரீங்க அப்படின்னு வெளுக்கிறாரு பாரு. அங்கதான் புரட்சி தலைவர் வந்து பொங்கி எழுந்து விஜய் அண்ணன் உடம்புக்குள்ள ஆவியா வந்திருக்கிறாரு. ஆமா, கண்டிப்பா தமிழகத்தையும் ஜனநாயகத்தையும் இந்த ஜனநாயகம் தான் காப்பாத்துவாரு. பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். அது நான் பிக் பாஸ் போறேன், எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா. அவ்வளவுதான். சிஎம் விஜய் டைட்டில் கார்டு அதான்டா, இது சிஎம் அண்ணன் படம் தான்டா. எவனுமே கேட்கலடா, நீ தான் பெரிய கம்பெனி கரெக்டா கேட்டிருக்க. ஆமா, சிஎம் அண்ணனோட அந்த டைட்டில் கார்டே அருமை. கண்டிப்பா ஜனநாயகன் 1000 கோடி அடிச்சிச்சுன்னா அண்ணன் வந்து அடுத்த படம் நடிக்கிறதா சொல்லி இருக்கிறாரு. நான் சீக்கிரம் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, லீக் அவுட் பண்ணியாச்சு. அண்ணன் வாங்கல கமிங். படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருந்தது. என்ன ஒரே ஒரு ஃபீலிங், எமோஷ்னலாக முடிச்சாங்க. ஸோ எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன். சிஎம் டைட்டில் கார்டு ஐயோ, ரொம்ப நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இட் வாஸ் பார்த்த உடனே அப்படியே வந்து இதான மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டாரு. படம் நடிக்கல, பட் அசம்பிளில நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ எப்படியோ ஒன்று ஹீஸ் கம்யூனிகேட்டிங் வித் அஸ். ஸோ அந்த அளவில் சந்தோஷம். உங்களோட கோரிக்கை படம் நடிக்கணும்ன்றதா? இல்ல, படத்தை விட இப்போ நாட்டுக்கு தான் ரொம்ப தேவை. ஸோ அதனால whatever he does we follow him, that's it. டைட்டில் சிஎம் கார்டு செம்மையா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. எல்லாருமே படம் மொக்கையா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாம தான் போனது. மொக்கையா இருக்கும், செம்மையா இருக்கும். தளபதிக்காக போனோம். ஆனா சத்தியமா மொக்கையாலாம் இல்ல, உண்மையா தளபதி ஃபேனுக்காகலாம் சொல்ல, மாசா இருந்தது. எப்படியெல்லாம் தளபதியை மாசா காமிக்க முடியுமோ செம்மையா காமிச்சிருக்காங்க. சூப்பரா இருந்தது. ப்ராப்பரான ஃபேர்வெல் படமா? ப்ராப்பர் சூப்பரா இருந்தது, செம்மையா இருந்தது. எல்லாம் அழுதுட்டோம் கடைசியில. எவ்வளவு எமோஷனலா இருந்துச்சு? ரொம்ப எமோஷனலா இருந்தது. உள்ளெல்லாம் அழுதுட்டு தான் வந்தேன். இங்க வந்துட்டேன், தொடச்சிட்டேன், அழுதுட்டே தான் வந்தது. செம்மையா அந்த லாஸ்ட்ல வந்து அந்த வீடியோ எல்லாம் போட்டு செம்ம எமோஷனலா இருந்தது. நீங்க லீக் ஆனதெல்லாம் பாத்தீங்களா? நான் பார்க்கல, ஒரு சீன் கூட பார்க்கல. சின்ன வயசுல இருந்து தளபதி லீக் ஆனத ஒரு சீன் கூட பார்க்கல. ஆக்டர் விஜய் வந்து இப்ப சிஎம் விஜய் டிரான்சிஷன் அதுவும் மாசாதான் இருக்கு, அதுவும் சூப்பரா இருக்கு. அதையும் தான் படத்துல காமிச்சிருக்காங்க. எல்லாமே தான் பக்கா. படம் லீக் ஆனது ஆக்சுவலி வந்துட்டு தளபதிக்கு தான் ஃபேமஸ். இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லாம எந்த சீனுமே பார்க்காம ஓப்பன் மைண்டடா வந்தேன். ஃபுல் படமுமே என்டர்டைன்மெண்டா இருந்தது. ஒரு சீன் கூட வந்து மிஸ் பண்ணணும் அப்படின்னு இப்படி திரும்ப கூட தோணல. ஃபுல் ஸ்க்ரீனை என்ஜாய் பண்ணி பார்க்கணும் போல இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சிஎம் விஜய் டைட்டில் கார்டு, அந்த டைட்டில் கார்டு என்னால சரியா பார்க்க முடியல, பயங்கர கூட்டமா இருந்தது. பட் நான் கண்டினியூஸா டெய்லி ஒரு ஷோ டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஷோல பார்ப்பேன். லாஸ்ட் படம்ன்றாங்க, அந்த ஃபேர்வெல்காக ஏதோ வீடியோ போட்டாங்க, கிளிப்பிங் இருந்தது எல்லா படத்தோட பாட்டும் போட்டு. அது கொஞ்சம் எமோஷனலா இருந்தது. பட் நெவர்த்லெஸ் அவர் இப்போ டெய்லி ஆக்ஷன்ல பாக்குறோம், அதுவே சந்தோஷமா இருக்கு. லாஸ்ட் டான்ஸ் ஒரு டான்ஸ் ஆடிங்க. ஓகே, அதுதான் நம்ம ப்ரோமோலே பார்த்தோமே. அதனால அந்த டான்ஸ் ஆஸ் யூஷுவல் டான்ஸ் மொமெண்ட்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. படம் வேற லெவல். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.